ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயபி ஸ்டைல். வாங்க, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது என்ன குழம்புனா மிளகு குழம்பு. இப்போ இருக்கிற நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு குழம்பு தான் நான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், மிளகு குழம்பு தான் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து தக்காளிலாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. வெளியே வச்சு 3 நாளைக்கு வெளியே வச்சே சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 10 நாளைக்கு கூட சாப்பிட்லாம், இல்லை ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். நான் வந்து இந்த வீடியோ செய்யும்போது லாஸ்ட்டில் வந்து ஒரு துளி வெல்லம் போட்டேன், அதை காமிக்கல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இன்னும் பழைய புளியில் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட பழைய புளி இல்லை, புது புளி தான் இருந்தது, அதை தான் செஞ்சுருக்கேன். வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனை கொடுத்துட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி, பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி, இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கும் அதை விட ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மிளகு குழம்பு வைக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? மிளகு குழம்புக்கு வைக்க தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு பொடி நம்ம பண்ணிக்கணும். இந்த பொடி வந்து 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம், ஒரு டீஸ்பூன் பச்சரிசி, பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது 3 வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இந்த மெயின் டிஷ் இந்த குழம்புக்கு. இதெல்லாம் இப்போ நம்ம இதெல்லாமே வறுத்து அரைக்க போகிறோம். 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை, பெரிய வெங்காயம் தான் இருக்குது. அதுதான் நீங்கள் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வீட்டில் இருக்கிறத நம்ம கடையில் போய் வாங்க முடியாது, அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் செய்ய போகிறேன். இது எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க, வறுக்கலாம். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு நான் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம தக்காளிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு குழம்பு தான் இது. அதுக்காக தான் இந்த குழம்பு நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன். வாங்க, அது பெருங்காயம் தான், நம்ம வறுத்த இல்லைங்களா பொடியை, அப்போ போட்ட பெருங்காயம் தான் அது. இப்போ வந்து தனியா சிம்மில் வச்சு வறுத்துக்குவாங்க. மிளகு, சீரகம் லாஸ்ட்டில் போட போகிறேன். மிளகு, தனியா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தான் வறுத்துட்ருக்கு இப்போ நான். எல்லாம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சீரகம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் தான் போடணும் சீரகம். நம்ம தாளிக்கு கொஞ்சம் வேணும், கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம். இது கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே வச்சுட்டு நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யுங்க. நல்லெண்ணெய் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, நான் கடலை எண்ணெயில் செய்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நல்லெண்ணெயில் செய்யுங்க. அதை மட்டும் பார்க்கலாம். இப்போ நல்லா ஆற வச்சு நம்ம வறுத்துக்கலாம். அது கூட வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுவே போதும். நம்ம வந்து மிளகு நிறைய போட்டிருக்கோம், இப்பயும் போட்டிருக்கோம், பொடி பண்ணி வச்சுருக்கோம். தாளிக்கும் போது மிளகு போட போகிறோம், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வரைச்சிட்டு வந்துடலாம். வந்து புளி வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இது வீட்டில் நாங்களே க்ளீன் பண்ண புளி, அதனால் க்ளீனாக இருக்குது. நான் அப்படியே இதில் போட்டு அரைச்சிக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருந்தால் அதில் இருக்கிற இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்படி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு அப்படி பிடிக்கலன்னா புளியை கரைச்சே சேர்த்துக்கோங்க. நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். குழம்பு இருக்குது வீட்டு புளி. நான் சொல்ல மறந்துட்டேன், மஞ்சள் பொடி இதில் போட்டு எல்லாமே அரைச்சிட்டேன். வாங்க, அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து இது வந்து வீட்டில் க்ளீன் பண்ண புளின்றதுனால, க்ளீனாக இருக்கிறதுனால நான் வந்து புளி சுத்தண்ணியில் ஊற வச்சு இதிலே போட்டுக்கிட்டேன். மிளகாத்தூள் கூட இது புளியும் போட்டுக்கிட்டேன், மஞ்சள் பொடியும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் கடையில் வாங்குற புளி வந்தால் நீங்கள் கரைச்சி தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க. வாங்க, அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்குது பேஸ்ட்டு. வாங்க, தாளிச்சிடலாம். தாளிப்பு பார்க்கலாம். ஆயில் போட்டாச்சு. மிளகு, சீரகம், கடுகு கலக்கி போட்டுட்டேன். எல்லாம் முழுசாக கொஞ்சம் ஒரு 4 நிலைமையில் ஜஸ்ட்டு ஒரு 4 தான் எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் எல்லாம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் செய்கிறேன். இது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. இந்த குழம்பு வந்து வெளியே நம்ம 3 நாள் வச்சுருந்தா கூட கெட்டியே போகாது இந்த குழம்பு. சளி, இரும்பல், வறட்டு இரும்பல், சளி, அது எல்லாத்துக்குமே இதை 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டா அது எல்லாமே க்ளோஸ். நல்லா வந்து ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு பாருங்கள். இந்த குழம்புக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு.
வெளியே வச்சு கெட்டும் போகாது. இப்போ வந்து நம்ம அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் எல்லாமே. நான் மிளகாத்தூள் சில்லி பவுட்ரு போட்டேன் இல்லைங்களா, அதுக்கு போய் நீங்கள் வேணால் வரமிளகாய் கூட நம்ம வறுத்து அதை கூட சேர்த்துக்கலாம். நான் பவுட்ரு இருந்தாலும் அப்படியே போட்டுட்டேன். வரமிளகாய் வந்து நம்மளுக்கு அளவு தெரியாது, அதனால நான் அப்படியே போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில், அதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த தண்ணி தேவை, உப்பு எழுத்துட்டுமே நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு பார்க்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு, அரைச்சி கொடுத்தது எல்லாம் போட்டாச்சு, தண்ணி திட்டமாக ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து நான் வந்து உப்பு சேர்க்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ திட்டமாக பார்த்துக்கோங்க, உப்பு புளிப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. அந்த பொடி வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் போடணும், இல்லை ஒரு கொதி வந்தப்போ கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரிசி போட்டிருக்கோம் அதில், அதனால தான் கொஞ்சம் நான் பாதி கொதி வந்த பிறகு போடலான்னு சொல்கிறேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் நல்லா கொதி வருது. நம்ம வந்து இப்போ நம்ம பொடி வச்சுருக்கு இல்லையா, மிளகு, சீரகம், வெந்தயம், அரிசி, பெருங்காயம், அவ்வளோதான். இதோட பொடி நான் இதை உங்ககிட்ட காமிக்கல, வாயில் சொல்லிக்கலாம், வீடியோ லென்த்தாக போகும், நான் காமிக்கல. பார்க்கலாம், கொதிக்கிட்டோம், மூடி வச்சிடலாம். குழம்பு பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் சுற்றி இப்படி மேலே வருது. குழம்பு நல்லா திக்னஸாக வேறு இருக்குது. அதுதான் குழம்பு இறக்க வேண்டியதுதான், முடிஞ்சிடுச்சு. இது வந்து நம்ம வெளியே வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் நல்லா காரம் இருக்காது, விறுவிறுப்பு இருக்கும். இப்போ நம்ம மிளகு போட்டிருக்கோம் இல்லையா, விறுவிறுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதுதான் நம்ம நெஞ்சு சளி, மாறு சளி எல்லாம் அறுத்துரும். அவ்வளோதான், இப்போ முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், ஆஃப் பண்ணிடலாம், பவுலில் மாற்றிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மிளகு குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க நம்ம சுச்சுவேஷனுக்கு இந்த குழம்பு ரொம்ப அவசியம் தேவை. எல்லாருமே சாப்பிடுங்க, எல்லாம் பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.